வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். என்னென்னா, இந்த எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா, யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ணும்போது, சாமி கும்பிடும்போது மாமிசம் சாப்பிட்லாமா வேண்டாமா, எந்த மந்திரம் சொல்கிறது, எந்த இது பண்ணுறது, தியானங்களில் மூச்சு விபாசனா நல்லா இருக்குமா, குண்டலினி நல்லா இருக்குமா, மலர் தியானம் நல்லா இருக்குமா, இது கேட்கும்போது பார்க்கும்போதெல்லாம் நினச்சா சிரிப்பு தான் வருது. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் இருந்தவன் தான். நான் வந்து பெரிய இதுன்னு சொல்ல வரல. என்னென்னா, மாமிசம் சாப்பிட்லாம். ஏயா, நம்ம உடம்பே மாமிச உடம்பு தான். நம்ம உடம்பு என்ன பஞ்சிலையும் தங்கத்துலேயுமா பண்ணியிருக்கு? பாதி மாமிசம், எலும்பு, நம்ம தோல் மேலே இருக்கக்கண்டு என்ன கிட்னி சொல்லிச்சா, ஹார்ட்டு சொல்லிச்சா, இது சொல்லிச்சா மாமிசம் சாப்பிடாதேன்னு, இரைப்பை சொல்லிச்சா, குடல் சொல்லிச்சா? உன்னுடைய எண்ணங்கள் தான் சொல்லுது மாமிசம் சாப்பிடாதேன்னு சொல்லி பயமுறுத்துது. ஏன்னா தாம்பத்தியத்தில் இருந்தேன்னா கோயிலுக்குள்ளே போகாதுன்னு சொல்லி இது பண்ணுது. ஆனால் கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் எத்தனை பேருக்குன்னு எங்கெங்கே மேயுதுன்னு நமக்கு தெரியுமா? மேலே இருக்கிற ஆண்டவனுக்கு தெரியும். ஏன்னா மாமிசம் சாப்பிட்றதுனாலையோ தப்புக்கள் பண்ணுறதுனாலையோ எதுவுமே வந்து அது நீங்களாக எடுத்துக்கிற முடிவு. என்ன டாக்டரு உங்களுக்கு தூக்கமே வரல, ஒரே பிரச்சனையாக இருக்குது, மனக்குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஏன் தியானம் பண்ணி கொண்டு வர வேண்டியதானே? எதுக்கு ஒரு சின்ன டேப்லெட் கொடுக்குறாரு. அது கொடுத்தோடனே ஒரு 2-3 நாள் நல்லா தூங்குனீங்க, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்டை ஒரு 4 மாதம் எடுங்க, அதுக்கப்புறம் சரியாக போயிடும். எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம பாதிக்க விட்டோம்னா, பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு போகாதீங்க. அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி, கெட்ட செயலாக இருந்தாலும் சரி. குடி மட்டும் போதை கிடையாது, போதைப் பொருள் மட்டும் போதை கிடையாது. தியானங்கிறது ஒரு போதை தான். ஏன்னா அந்த போதைக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா எதை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து தப்பாக தெரியும். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு அட்வைஸ் பண்ணுறதை நம்ம சொல்லவே கூடாது. அவன் விருப்பம் அவனாக பார்த்து அது உடம்பு தேடும். இப்போ நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது தண்ணி வேணும்னு சொல்லி நம்ம உடம்பு கேட்கலையா? 2 நேரம் சாப்பிடாம வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், பசிக்குதுன்னு சொல்லி நம்ம உடம்பு கேட்கலையா? அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கும். நீங்களாக போய் இன்வால்வ்மெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, எண்ணங்கள் ஓடுதா, பல எண்ணங்கள் ஓடுதா, அப்படியே ஓட விடுங்க. அது ஓடும், பயமுறுத்தும், குழப்பத்தை உண்டு பண்ணும், என்ன வேணாலும் பண்ணும். ஒருத்தர் வெற்றி நோக்கி ஓடும்போது கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணட்டும். ஆனால் உங்கள் வெற்றி பாதையை வந்து கடவுளே வந்து நின்னாலும், எப்பா நான் போய்கிட்டே இருக்கேன், நீ ஒதுங்கிக்க ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. கடவுளே பார்த்து உங்களை பொறாம போட்டு உங்களுக்கு பின்னாடி வந்து உதவி செய்வார். அதே போல் நல்லவங்களும் இருக்காங்க, உதவி செய்வாங்க. நீங்கள் வந்து லட்சாதிபதியாக கூட இருக்கலாம். ஆனால் திடீர்னு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது ஏதாவது ஒரு ஆறுதல் கேட்டு செய்யுங்க, தப்பு கிடையாது. அதுக்காக வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இழக்க போகிறது கிடையாது. வெற்றி வாகை சூட வேண்டுமானால் என்ன, தியானத்துலேயும் சரி, ஒரு நல்ல செயல்லையும் சரி, தர்மத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே நேர்மையாக நடந்துக்கிட்டே போங்க. அதில் கடவுள் கண்டிப்பாக துணை இருப்பான். வணக்கம்.